மாறினாதா. ஆவியானவருடைய துணையோடு எல்லாவற்றையும் செய்யுங்க. ஆண்டவர் கூட அழகா நடத்துவார். ஆவியானவர் நமக்கு நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற ஒருவரா இருக்கிறார். நம்முடைய குறைகளிலே நமக்கு உதவி செய்கிற ஒரு நபர் தான் ஆவியானவர். ஆவியானவர் யார்னா திரித்துவத்துல ஒன்றாகிய தேவனா இருக்கிறார். கிறிஸ்தவத்துல ஒரே தேவன் தான், ஆனா அவர்கள் திரித்துவமாய் பிரிந்து செயல்படுகிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அப்ப கிறிஸ்டியானிட்டியில 3 காட்ஸ் இல்ல, 1 காட் தான். ஆனா அவங்க பண்ற ஒர்க், அவங்க திரித்துவம் 3 விதமாய் செயல்படுவதனால பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு சொல்லுகிறோம். ஆழ்த்துவன் தான் பரிசுத்தாவியனவர். பரிசுத்தாவியானவர் நம்ம கூடவே எப்பொழுதும் இருக்கிறவரா இருக்கிறார். ஏசப்பாவை சிலுவையில் அறைஞ்சி அதற்கப்புறம் 40 நாள் சீஷர்களுக்கு தம்மை உயிரோடுவலாய் காண்பித்தார். அதற்கப்புறம் அவர் எழுந்தருளி போகும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் போறேன், போயிட்டு உங்களுக்கு வேற ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புறேன். அவர் உங்களை போதிப்பார், உங்களை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார், உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார், உங்களை ஆறுதல் படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஏசப்பா சீஷர்களோடு கூட இருக்கும்பொழுது பரிசுத்த அவங்களுக்கு கொடுக்கறது போறது அதை பத்தி எல்லாம் பெருசா எதுவுமே பேசல. ஆனா போகும்பொழுது அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்ன ஒரு விஷயம், நான் போறேன், உங்களுக்காக நான் பரிசுத்தாவினை அனுப்புறேன். ஏன்னா ஏசப்பா இல்லாமல் தனித்து நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அப்ப உங்க கூடவே இருக்கும்படியாக நான் எப்பொழுதும் பரிசுத்தாவிடன் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசினார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய காரியங்கள்ல அவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறவரா இருக்கார். நம்முடைய வாழ்க்கையா இருக்கட்டும், உங்களுடைய காரியங்களா இருக்கட்டும், உங்களுடைய முடிவுகள், உங்க டெசிஷன், உங்க ஹிருதயத்தில் இருக்கிற விஷயம், இது எல்லாவற்றிலுமே அவர் ரொம்ப கவனம் செலுத்துகிற ஆண்டவரா இருக்கார். சகலவற்றையும் பார்த்துக்கொள்வார், சர்வத்தையும் தேவன் பார்த்துக்குவார். ஆவியானவரை மாத்திரம் அலட்சியம் பண்ணாதீங்க. ஆவியானவரோடு நீங்க சேர்ந்து செயல்படும் பொழுது உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்கள் வாழ்க்கையில கொடுக்கப்படும். இன்றைக்கு தேவன் என்ன வார்த்தை பேசுகிறார்னா அவர் சொல்லுகிறார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60:22. அவர் சொல்லுகிறார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சின்னவன் 1000, அந்த வார்த்தை பாருங்களேன். சின்னவனை தேவன் எப்படின்னா அவனை 1000ஆய் பெருக செய்கிறவர். சிறியவன் எப்படின்னா அவனை பலத்த ஜாதியாய் பெருகப்படுகிறவர் இருக்கார். அது மாத்திரம் கீழே ஆண்டு சொல்லுகிறார், இதை ஏற்ற காலத்துல நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். நம்ம முன்பாக பார்த்தது போல ஆண்டவருடைய வார்த்தை எப்படின்னா அது மகா தீவிரமாய் செயல்படக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு தீவிரமா அது செயல்படும். அது பொறுமையா செயல்படும் அப்படிலாம் கிடையாது. மகா தீவிரமாய் கொஞ்ச நேரத்துல எல்லாம் வேக 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 வேகமாய் மாறிவிடும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் யோசேப்பு. யோசேப்பு இருக்கிறார்ல, ஆண்டவர் அவருக்கு தரிசனம் கொடுத்தார். ஆண்டவர் அவரை கனவுகள் கொடுத்தார். என்ன கனவுனா இவருடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து இருக்க மாதிரியும், அவருடைய சகோதரி அரிக்கட்டுகள் இவருக்கு தலைவணங்கி இருக்கிற மாதிரியும், இவர் உயர்ந்திருக்கிற மாதிரியும், இவருடைய தகப்பன், தாய், இவருடைய சகோதரன் எல்லாம் இவர்களுக்கு தலைவணங்கி இருக்கிற மாதிரி ஒரு கனவு ட்ரீம் வருது. அந்த ட்ரீமை வைத்துக்கொண்டு அவர் எல்லாருக்கும் சொல்றாரு. அந்த ட்ரீமோட அர்த்தம், முழு அர்த்தம் அவருக்கு கூட புரியல. அது அர்த்தம் புரியாதனால்தான் போய் எல்லாருக்கும் சொல்றாரு. அப்ப அவ்வளவு யங் ஏஜ்ல அந்த ட்ரீம் அவர் பெற்றுக்கொண்டார். இதெல்லாம் செய்யறாரு. இப்ப பாருங்களேன், கனவு ட்ரீம் இவ்வளவு பெருசா ஆண்டு கொடுத்துக்கிறாரு, இவ்வளவு பெரிய கனவு கொடுத்தாரு. ஆனா முதல்ல அவர் குழியிலே போடப்பட்டார், பின்பு அடிமையாக விற்கப்பட்டார், பின்பு சிறைச்சாலையில போடப்பட்டார். அதற்கப்புறம் அவர் ஒரே இரவுல ராஜாவாக மாற்றப்பட்டார். ஒரே ராத்திரி. முன்னாடி நாள் ராத்திரி அவர் எங்கன்னா ஜெயில படுத்து தூங்கிட்டு இருந்தார். அடுத்த நாள் ராத்திரி ராஜாவுடைய அரண்மனையில படுத்து தூங்கிருந்தார். அந்த கொஞ்ச டைம்ல ஒண்ணுமே இல்லாம ஜெயில இருந்த ஒரு கைதியை தேவன் எப்படின்னா அந்த தேசத்துடைய அதிபதியாய் மாற்றார். அதுவும் எந்த தேசத்துல தெரியுமா? எகிப்து தேசத்துல. அந்த காலகட்டத்துல எகிப்து தேசம் தான் இருக்கிறதுலே பெரிய ஒரு வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் சூப்பர் பவர் கண்ட்ரி சொல்லுவாங்க, இருக்கிறதுலே ரொம்ப டாப் கண்ட்ரிஸ். இப்ப சூப்பர் பவர் கண்ட்ரிஸ்னா அமெரிக்கா சொல்லுவாங்க, ரஷ்யா சொல்லுவாங்க. அதே போல அந்த காலகட்டத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான, உலகத்திற்கே எகிப்துனா என்னன்னு தெரியும். உலகத்திற்கே எகிப்து தேசம் எவ்வளவு பெரிய தேசம், எவ்வளவு வளம் நிறைந்த தேசம், எவ்வளவு பராக்கிரமம், எவ்வளவு இராணுவ படை நிறைந்த தேசம், எவ்வளவு செழிப்பும் செல்வம் நிறைந்த தேசம் ஒட்டுமொத்த உலகத்திற்கே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி போகும்போது அவங்க சொல்றாங்க என்னன்னா, உங்களுடைய தேவன் எகிப்தியர்களையே செங்கடல்ல கவிழ்த்து போட்டாராமே, ஐயோ அவ்வளவு பெரிய தேவனா, நீங்களா, உங்க ஜனங்களான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த உலகமே இவர்களை பார்த்து அப்படி பயந்துச்சு, அப்படி நடுங்குச்சு.
அப்படி அது தவித்தும் தத்தளித்து கொண்டிருந்துச்சு. அப்போ நம்முடைய ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவரா இருக்கார். அப்பேற்பட்ட தேசத்துல யாரும் தெரியாது, பேசுறதுக்கு ஆள் இல்ல, இவருக்காக இவரை நினைக்க ஆள் இல்ல, யாருமே இல்ல. தெரியாத தேசத்துல, தெரியாத இடத்துல ஒரு இடத்துல போய் தங்கினா கூட பரவாயில்ல, அடிமையா வேலை செய்யணும்னா எப்படி அவர் நடத்தப்பட்டிருப்பார். அதுவும் அந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை குறைச்சலாய் பார்ப்பார்கள். ஏன் தெரியுமா? இந்த யோசேப்பெல்லாம் பெரிய ஒரு நபராய் மாறின பிறகு இவர்கள் போகும்பொழுது யோசேப்பு சொல்றாரு, நீங்க எல்லாம் ஆடி மேய்க்கிறவர்கள் தானே, அதனால எகிப்தியர் அவர்களோட எல்லாம் பழக மாட்டாங்க, கலக்க மாட்டாங்க. நீங்க இந்த மாதிரி வேலை செய்யறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு காரியத்தை சொல்லிக்கிறார். அப்படின்னா என்ன, அதுல இருந்து என்ன புரிகிறதுனா, எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு ஈக்குவலா பார்க்க மாட்டாங்க. யோசேப்பு கூட தன்னை சகோதரனா வெளிப்படுத்துவதற்கு முன்பாக தம்முடைய சகோதரர் கூட உட்கார்ந்து சாப்பிடும்பொழுது இவர்கள் தன்னை எகிப்தியர்களுக்கு தனியா சாப்பிடுற மாதிரியும் இவர்களுக்கு தனியான சாப்பாடு லைக் அந்த மாதிரி டிவைட் பண்ணி தான் சாப்பிட்டு இருந்தாங்க தவிர ஒரே ஒன்னா டேபிள்ல ஒரே உணர்வெல்லாம் பகிர்ந்து கொள்ளல. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அந்த டிவிஷன்ஸ் இருக்கு. எகிப்தியர்கள் உயர்ந்தவர்கள் மாதிரியும் இஸ்ரவேலர்கள் தாழ்ந்தவர்கள் மாதிரியும் தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு தேசத்துல போய் இவர் இருக்காரு. அப்ப எந்த மாதிரி யோசேப்பை ட்ரீட் பண்ணிருப்பாங்க, அவர் அடிமையா இருக்கும்போது எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு மேல ஒரு குறை, ஒரு பழியு போடப்பட்டு அவர் ஜெயில போடப்படுகிறார். அப்படி ஜெயில போடப்படும் பொழுது அங்கேயும் அவர் நடத்திருப்பார்ல, கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தர் கூட இருந்தார், கர்த்தர் செய்தார், இது எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் இருந்தாலும் அவனை ட்ரீட் பண்ணது, அவனை அவமானப்படுத்துறது, சாப்பாடு ஒழுங்கா இருந்திருக்காது, நிறைய சரியான வஸ்திரம் இருக்காது, தூக்கம் இருந்திருக்காது, இன்னொரு பக்கம் வேதனை, தகப்பனை விட்டு பிரிந்து வந்த வேதனை, வேற வழி இல்லாம பிழைக்க வந்தா கூட பரவாயில்ல, சகோதரர்கள் இப்படி துரோகம் பண்ணிட்டார்களே, இன்னொரு பக்கம் தகப்பன் மேல இருக்கிற பாசம், அவனுடைய சகோதரன் மேல இருக்கிற பாசம், தகப்பனை விட்டு எப்படி இருப்பது, இப்படி எல்லாம் இருந்து கொண்டிருந்தார். யோசேப்புக்கு தானா தனியா எதுவுமே செய்ய தெரியாது. தகப்பன் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் அவர் செய்வார். அவர் தனியா எதுவும் செய்யல. பாருங்களேன், மத்த சகோதரர்கள்லாம் கூட ஆடு மேய்க்க தூரமா போனாங்க. கூட இருந்தது அப்பா கூடவே யோசேப்பு இருந்தார். அப்ப அப்பா கூடவே இருந்த நபர்களுக்கு வெளி உலகம் பெருசா தெரிஞ்சிருக்காது. ஒரு சில பேர் எல்லாம் வீட்டுல இருக்கும்போது வெளியே போவாங்க வருவாங்க, அவர்களுக்கு வெளி உலகம் தெரியும். ஆனா கூடவே வீட்டிலேயே இருக்கிற ஆட்களுக்கு வெளி உலகம் எதுவுமே தெரியாது. எப்படி மனிதர்களோடு பழகணும், ஒரு காரியத்தை எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எது செய்யணும், எதுவுமே ஒன்றுமே தெரியாத நபராய் இருந்தவர் தான் யோசேப்பு. யோசேப்பு நம்ம ராஜாவாக அதற்கப்புறம் பாக்குறோம். ஆனா அவருடைய இனிஷியல் ஸ்டேஜ், ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிதான். அவருக்கு எதுவுமே தெரியாது. அப்பா கூடவே அப்பா சொல்றதை செய்வார், அப்ப என்ன சொன்னாலும் செய்வார். அவ்வளவுதான். ரொம்ப வெகுளியா, ரொம்ப சாதாரணமான ஒரு ஆளாதான் இருப்பாரு. அதனாலதான் கனவு வந்தோடனே, ஐயோ இது சகோதரன் நமக்கு வணங்குறாங்களே, இது என்னவா இருக்கும், அவருக்கு தனியா யோசிக்க கூட தெரியல. இதை சொல்லக்கூடாது, சொன்னா ஏதாவது சொல்ல போறாங்க, ஏதாவது திட்ட போறாங்க, அவருக்கு யோசிக்க கூட தெரியல. அவர் போய் அந்த ரெவலேஷன் கிடைச்சோடனே சந்தோஷத்துல போய் சொல்றாரு, ஐயோ என்னோட தலை உயர்ந்திருக்கு, ஐயோ என்னோட தலை உயர்ந்திருக்கு, என்னுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்திருக்கு, அப்பாவோட அரிக்கட்டு தலை வணங்கி இருக்கு, அப்பாவோட அரிக்கட்டு தலை வணங்கி இருக்குன்னு சொன்னா ஏதாவது திட்டுவாரா, ஏதாவது சொல்லுவாரா, நம்முடைய பெரிய பெரிய சகோதரர்களா இருக்காங்களே ஏதாவது சொல்லுவாங்களா, அவருக்கு அந்த தாட் கூட வரல பாருங்களேன். அப்ப அவருடைய மனசு எவ்வளவு வெகுலியா, எவ்வளவு நார்மலா, எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருந்திருக்கும். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் தான் அப்பா கூட வீட்டுல இருந்துட்டு அழகா சாப்பிட்டு அழகா நல்ல ட்ரெஸ், அதுவும் அப்பா ட்ரெஸ் கொடுப்பாரு, கலர் கலர் ட்ரெஸ் கொடுப்பாரு. அப்ப அவரு இன்னும் குஷியா இருந்திருப்பார். மத்த சகோதரனை விட நான் சிறந்தவன், அவ்வளவு ஜாலியா அப்பா கூடவே இருந்திருப்பார். தலைகீழ மாறுது. அந்த மனுஷனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், எப்படி கஷ்டப்பட்டிருப்பார், எப்படி வேதனைப்பட்டிருப்பார். ஒரு பக்கம் அவர் எல்லா எல்லா பிரச்சனை, எல்லா டார்ச்சர்ஸுமே அவர் அனுபவிச்சிருப்பார். ஸ்ட்ரெஸ்டா இருப்பாரு. இன்னொன்னு ஒர்க் ப்ரெஷர், வேலை இருந்திருக்கும், சரீரத்துல தெம்பு இருந்திருக்காது. இவ்வளோ போராட்டம் அவருக்கு இருந்திருக்கு. அவ்வளோ போராட்டம் அந்த மனுஷன் சந்திச்சுவார். அவ்வளோ போராட்டத்திற்குள்ள அந்த மனுஷன் போயிருப்பார். இவ்வளவு போராட்டத்தை எல்லாம் அவர் சந்திச்சு எல்லாம் பண்ணி இவ்வளவு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் இப்படியே அவருடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கு. தரிசனம் இருக்குது, ஆனா எதுவுமே மாறலையே. அடிமையாக போடுறார், ஆண்டவரை உயர்த்துகிறார், கொஞ்சம் சந்தோஷம் கிடைச்சிருக்கும். அடிமையா போடப்பட்டோம், கர்த்தர் என் கூட இருந்து கர்த்தர் உயர்த்திருக்காரு, கொஞ்சம் சந்தோஷம் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஜெயில இன்னும் வேர்ல்ட்ஸ்னா போது சிச்சுவேஷன். அப்ப அங்கிருந்து அவர் உயர்த்தப்படுகிறார். சோ இப்படியேதான் அவருடைய வாழ்க்கை போச்சு. இப்படியேதான் ஒரு வாழ்க்கை போச்சு. 1 2 கிட்டத்தட்ட மோர் தென் டெக்கேட்ஸ், 10 வருஷத்துக்கு மேல இப்படியே போகிறார். ஒரு ராத்திரி, ஒரே நாள்ல கதையே தலைகீழாக மாறுகிறது. எப்படி? ராஜா கூப்பிடுகிறார். ராஜா கூப்பிட்டு ராஜா கேட்கிறார், நீ கனவுக்கு அர்த்தத்தை சொல்வியாமே.
உனக்கு அதெல்லாம் தெரியுமாமே? அப்ப சொல்றாரு, இல்ல ராஜாவே, அதை வெளிப்படுத்துவது என் தேவனுக்கு அடுத்த காரியம். கர்த்தர் தான் அதை வெளிப்படுத்தி சொல்லுவாருன்னு சொல்லிட்டு, அந்த ராஜா கனவை சொன்னோடனே அந்த அர்த்தத்தையும் சொல்லிட்டு அதற்கான சொல்யூஷனையும் இவர் சொன்னோடனே ராஜாவே பிரமித்து போகிறார். ஏன்னா ராஜாவுடைய அரண்மனையில இருக்கிற அந்த மந்திரம் எல்லாம் போடுவாங்கல்ல, அவர்கள் எவருக்குமே அதோடைய அர்த்தத்தை சொல்ல தெரியல. யாருக்குமே சொல்ல தெரியல. அப்ப கூட இருக்கிறவங்களுக்கு சொல்ல தெரியல. ஏன்னா எகிப்தியர்கள் அந்த கலைகள், அந்த காரியங்கள், அவங்களுடைய மந்திர வித்தைகள் இதுல எல்லாம் ரொம்ப தேறினவர்களா இருப்பாங்க. அவங்க எப்பயுமே அந்த கோர்ட்ல மந்திரவாதிகளை வைத்து கொண்டே இருப்பார்கள். இது என்ன சொல்றது, நாங்க யுத்தத்துக்கு போலாமா, இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கூடவே ஆட்களை வைத்து கொண்டே இருப்பார்கள். மோசேயின் காலகட்டத்துல பாருங்களேன், மோசேயின் விஷயத்துல கூட மோசே தடியை கொண்டு போனார், அது கீழே போட்டோடனே பாம்பா மாறிச்சா. அப்ப அந்த ராஜா பாரோன் ராஜாவும் கூட ஒரு சில ஆட்களை வைத்திருந்தார், அவர்களும் தடியை போட்டார்கள், அதுவும் பாம்பா மாறிச்சு. அப்ப வித்தை காட்டுகிறவர்கள், இந்த மந்திர வித்தைகள் செய்கிறவர்கள், சின்ன சின்ன மாயாஜாலம் செய்கிறவர்கள் தான் கூட இருந்தார்கள். அவர்களாலையும் அர்த்தத்தை சொல்ல முடியல, அவர்களாலும் கனவுக்கான அர்த்தத்தையும் அதற்கான சொல்யூஷனும் அவர்களால சுத்தமா சொல்ல முடியல. அப்ப இவர் இதை சொன்ன உடனேவே அவரு பிரமித்து போனார். அவர் அந்த ராஜா யோசிக்கல, ஏன்னா ராஜாவுக்கு தெரியும் இதுதான் இதற்கு சரியானது, இதுதான் இதற்கு சரியான அர்த்தம். ராஜாவுக்கு நன்றாய் தெரியும். அப்ப பிரமித்தெல்லாம் போகல. அப்ப இது எல்லாவற்றுமே அவர்கள் செய்கிறார்கள், போகிறார்கள், வருகிறார்கள். இதெல்லாம் வந்தோடனே ராஜா அந்த கனவுடைய அர்த்தத்தை கேட்ட உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். லைக் யோசேப்பு அதற்கான சொல்யூஷனும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணி அவருக்கு இந்த காரியங்கள் செஞ்சு நல்ல விளைச்சல் இருக்கிற போது அந்த தானியத்தெல்லாம் சேர்த்து வைக்க சொல்லுங்க. அதை அவர்கள் கெடுத்துடக்கூடாது. 7 வருஷம் நல்ல விளைச்சல் ஆண்டு இருக்கும், அதை விழுங்கக்கூடிய இன்னொரு 7 வருஷம் வறட்சியின் காலம் வரப்போகுது. அப்ப இந்த செழிப்பின் காலத்துல எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். வறட்சியின் காலத்துல உபயோகப்படும்படியாக இப்பவே சேர்த்து வைங்க. ஒட்டுமொத்த உலகத்துமே ஒரு கண்ணியை போல வரும் சொல்லிட்டு அவர் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அப்போ ராஜா, உன்னை விட சிறந்த நபர் இது யாருக்குமே இருக்க முடியாது. ராஜா அப்படியே கூப்பிட்டு தன்னுடைய மோதிரத்தை அவருக்கு மாட்டி விட்டுட்டு அவர் அந்த எகிப்து தேசம் முழுக்க ஊர்வலமா கூட்டி கொண்டு போயிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, இனி உன்னுடைய பேச்சை கேட்காம இந்த எகிப்து தேசத்துல யாரும் கை கால கூட ஆட்டக்கூடாது. இந்த சிங்காசனத்துல மாத்திரம்தான் நான் ராஜா, பேருக்குதான் நான் ராஜா, மற்றபடி நீ தான் எல்லாத்துக்கும் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா எல்லாரும் முன்னாடி சொல்றாரு. யோசிச்சு பாருங்களேன், எப்படி தகப்பனோடு ஒன்றும் தெரியாத வெகுளியா இருந்த ஒரு நபரை ஆண்டவர் ராஜாவாக மாற்றிருக்கிறார் பாருங்க. ஒரே நாள்ல கதை தலைகீழா மாறுச்சு. கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற ஒரு நாள் போதும். இப்படி சின்னவனாய் சிறியவனாய் ஒன்றுமில்லாமல் தனித்து விடப்பட்ட அவமானத்திலும் குறையிலும் கஷ்டத்திலும் தேவையில்லாத பழியிலும் வாழ்ந்திருந்த இந்த நபரை கர்த்தர் எப்படி 1000 பெருக செய்தார், ராஜாவாக மாற்றார். அதுவும் சாதாரண தேசத்துல இல்ல, ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து கதிகலங்கக்கூடிய ஒரு பெரிய வல்லரசு நாடாகிய எகிப்து தேசத்துலதான் ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தினார். கர்த்தர் கொடுத்த எப்பயுமே பெஸ்ட்டை மட்டும்தான் கொடுப்பார். God will always give the best to us. சாதாரணது போனா போது மிச்சம் மீந்தது இதெல்லாம் ஆண்டோடைய மைண்ட் செட் கிடையவே கிடையாது. நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய உயிரை கொடுத்திருக்காரு. அவரையே நமக்காக கொடுத்துட்டார். ஒரு சின்ன உயர்வை கொடுக்க மாட்டாரா? சின்ன காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாகும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவன் நம் மத்தியில இருக்கார். மாற்றக்கூடிய பயங்கரமான தேவன் நம் மத்தியில இருக்கார். சாதாரணமான ஆட்களுக்கு பெரிய 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 காரியங்களை செய்கிறவர், சின்ன ஜனங்களுக்கு மகிமையான காரியத்தை செய்கிறவர் நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கார். அவர் அற்புதத்தை செய்வார், அவர் ஆச்சரியமான காரியத்தை செய்வார், அவர் பலமான காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்து கொடுக்க போதுமானவரா இருக்கார். சின்னவனா இருந்தாலும் பரவாயில்ல, சிறியனா இருந்தாலும் பரவாயில்ல, தனித்து விடப்பட்டாலும் பரவாயில்ல, ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, கலங்கினாலும் பரவாயில்ல, தவித்தாலும் பரவாயில்ல, எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவதெல்லாம் அவருக்கு அற்ப காரியம், ஒன்றுமில்லாத காரியம். நீங்கள் விசுவாசத்தை அவரை உறுதியை பற்றி பிடித்து அவருடைய பாத்தை பற்றி பிடித்து, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு நன்மையான காரியத்தை செய்யுங்க நம்ம ஆண்டு நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில விசேஷ காரியத்தை செய்வார். அது மாத்திரம் இல்ல, இயேசப்பா நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கார். இவர்களுக்கு எல்லாம் எதுவுமே கொடுக்கப்படல. பாருங்களேன், யோசேப்பு பழைய ஏற்பாட்டு காலத்துல அவருக்காக ஏசப்பா ரத்தம் சிந்தல, அவருக்காக ஜீவனை கொடுக்கல, அவருக்கு சுவிசேஷம் போகல, ஏசப்பா குறித்து யாரும் அவருக்கு சொல்ல, இப்படி எல்லாம் இருந்தவர் தான் யோசேப்பு. அவருக்கே இவ்வளவு பயங்கரமான ஒரு காரியத்தை செய்ய
ரத்தத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு நமக்காக பேசி அவர் அதிகாரம் நிறைந்தவரா இருந்து அதே அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கார். அப்ப நாம் எவ்வளவு விசேஷமானவர்கள், நாம் எவ்வளவு தேறினவர்கள், நாம் எப்படி நிறைந்தவர்களா இருக்கிறோம். அப்ப இப்பேற்பட்ட அழைப்பு, இப்பேற்பட்ட காரியம், இப்பேற்பட்ட தரிசனத்தை தேவனுடைய வாழ்க்கையில் வச்சிருக்காரு. உங்களுக்கு வைத்திருக்கிற அழைப்பு, உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் இதெல்லாம் ரொம்ப பெருசு. உங்களுடைய சிறுமையை பார்க்காதீங்க, உங்கள் குறைவுகள் பார்க்காதீங்க, உங்கள் தவிப்புகளை பார்க்காங்க, இது எது ஒன்றுமே பார்க்காதீர்கள். நீங்க பார்க்க வேண்டிய ஒரே காரியம் ஆண்டவர். ஆண்டவர் ஆண்டவரை மட்டும் பாருங்க. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். சின்னவனை 1000ஆய் மாற்றுகிற தேவன், சிறியவனை பலத்த ஜாதியை மாற்றுகிற தேவன், பயங்கரமான காரியத்தை செய்கிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். அசாத்திரமான காரியங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கார். பெரிய பெரிய காரியங்கள் நமக்காக தேவன் செய்து கொடுப்பார். இப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் உடையவர்களாய் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது. இந்த வாக்குத்தத்தம் வைத்து 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 ஜெபியுங்கள். இந்த வாக்குத்தத்தம் என்பது தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற காரியத்தை தான் முன்பாகவே வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கார். ஆண்டவர் இதை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். அதை விசுவாசித்து நீங்கள் அந்த பாதையில் நடக்கும் பொழுது பயங்கரமான காரியங்களை தேவன் உங்களுக்காக செய்து கொடுப்பார். பலமான காரியத்தை தேவன் உங்களுக்காக செய்து கொடுத்து விசேஷமான காரியத்தை உங்களுக்காக தேவன் செய்து கொடுப்பார். இந்த வார்த்தை பிடித்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் எனக்காக ஜீவனை கொடுத்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக சகலவற்றையும் செய்தீர், எனக்காக சர்வத்தையும் செய்தீர். ஆண்டவரே என்னை உயர்த்துங்க, என் சிறுமையை மாற்றுங்க, என்னுடைய குறைச்சலை மாற்றுங்க, என்னுடைய எல்லா காரியத்தையும் மாற்றி என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எனக்கு மேன்மையான காரியத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு பலமான காரியத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு விசேஷமான காரியத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்க ஆண்டு நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை கொடுப்பார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பயங்கரமான காரியத்தை கொடுப்பார். சோர்ந்து போகாதீர்கள், அவரை மாத்திரம் உறுதியாய் பற்றி பிடியுங்கள். ஒரு வசனம் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே என்னோட பேசுங்க ஆண்டவரே, என்னோட இடைபடுங்க ஆண்டவரே, எனக்கு எல்லாவற்றையும் செய்யுங்க ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தத்தின்படி என்னை ஆசிர்வதிங்க, என்னை பெரியவனாய் மாற்றுங்க, என்னை பலத்த ஜாதியை மாற்றுங்க. நான் தான் சிறுமையில இருக்கிறேன், நான் தான் குறைவுல இருக்கிறேன், நான் தான் எளிமையா இருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, என்னுடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, எனக்கு ஆச்சரியமான காரியத்தை கொடுங்க ஆண்டவரே. இது உம்மாலே ஆகும் நீங்க கேட்கும்பொழுது இப்பொழுது தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். சோர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். இப்பொழுதே தேவன் பலமான காரியத்தை நமக்கு செய்து கொடுப்பார். அவரை மாத்திரம் உறுதியாய் பற்றி பிடிப்போம், அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டிருப்போம். இன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீதியின் சூரியனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பலமான காரியத்தை செய்பவரே உமக்கு நன்றி அப்பா, குறைகளை நீக்குபவரே இயேசுமக ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறேன், ராஜாதி ராஜாவே துதிக்கிறேன் அப்பா. இசப்பா சின்னவனை 1000மும் சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுவென்று சொன்னீரே. சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் தேவனே, மகிமையான காரியத்தை செய்பவரே அப்பா, சிறுமையும் எளிமையுமான ஜனங்களை நோக்கி பார்ப்பவரே அப்பா, அவர்களோடு கூட இருப்பவரே, உம்முடைய கண்கள் அவர்கள் மேல் இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீ தயை செய்கின்ற தேவன், நீர் அற்புதங்களை செய்கின்ற தேவன், நீர் அதிசயங்களை செய்கின்ற தேவன், நீர் பலமான காரியத்தை செய்கிறவரே உம்மை துதிக்கிறேன் 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 ஆண்டவரே. நீர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், நீர் பெரிய பெரிய காரியத்தை செய்பவர், நீர் அதிசயத்தை செய்பவரே உமக்கு கோடி 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 நன்றி அப்பா. சின்னவனை 1000மும் சிறியவனை பலத்த ஜாதிவாய் மாற்றுகிறேன் தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் ராஜா, இது எல்லாவற்றையும் ஆட்சி கொடுப்பவரா இருக்கு ஆண்டவரே. உம்மை நோக்கி கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, உம்மை நோக்கி கேட்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, உம்மை சார்ந்திருக்க எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற போறமைக்காக நன்றி அப்பா. நீதியின் சூரியனையுமே துதிக்கிறேன், நியாயாதிபதியுமே துதிக்கிறேன், மகிமையின் ராஜாவை துதிக்கிறேன், பலமான என் தேவனை துதிக்கிறேன், சிருஷ்டி கர்த்தாவையுமே துதிக்கிறேன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை துதிக்கிறேன், அன்பின் தேவனையுமே துதிக்கிறேன் அப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, எல்லா பிள்ளைகளையும் நிரப்புங்க, எல்லா பிள்ளைகளும் இது அபிஷேகிக்க போறமைக்காக உங்களுக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கூட இருங்க சுவாமி, இதை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.